Hi hello guys, welcome back to our channel Kavin Perfect Tech. YouTubeல உங்களுடைய earning feature வந்து increase பண்ற விதமாக ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறத வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Guys, first பார்க்கக்கூடிய அப்டேட் யூடியூப்ல ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோஸ்ல மியூசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண விரும்புவாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணக்கூடிய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டான மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு மியூசிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது காப்பிரைட் மெட்டீரியல், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கிளைம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோக்கு வரக்கூடிய பர்டிகுலர் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் ஓனர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது, ஆட்ஸ் பிளே ஆகும். அப்படி ஆட்ஸ் பிளே ஆகக்கூடிய வீடியோஸ்க்கு வரக்கூடிய ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காப்பிரைட் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். பட் இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மியூசிக்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்ட்னர்ஷிப் வச்சாங்க அப்படின்னா அந்த மியூசிக் அப்லோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஓனர், ஸோ அவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவாங்க. வாங்கி அவங்களோட மியூசிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸில் வச்சிருவாங்க. ஸோ அப்படி வச்சிருக்கக்கூடிய மியூசிக்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா யூடியூப்க்கு, அவங்க வந்து நமக்கு கிளைம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விடுவாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிடறாங்க இல்லையா, ஸோ அதனால் யூடியூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓனர். நாம் யூஸ் பண்ணக்கூடிய மியூசிக்ஸே ஓனர் யார் அப்படின்னு கேட்டோம்னா யூடியூப் தான் ஓனர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அந்த பர்டிகுலர் வீடியோக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஏன்னா யூடியூப் தான் பார்ட்னர்ஷிப்பை வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருந்தாலும் கூட அந்த வீடியோக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வரும். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகவே போகாது. ஸோ இதை வந்து இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு அப்டேட். பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ் அண்ட் சாங்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். பட் ஒரு வீடியோ கிளிப் இதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக காப்பிரைட் கிளைம் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண மாட்டாங்க. மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காப்பிரைட் கிளைம் உள்ள வீடியோக்கு ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு கிடைக்கும். காப்பிரைட் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். செகண்டாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுவீங்க. ஸோ அப்படி கம்யூனிட்டி போஸ்ட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்டின் மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி அதில் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போனீங்க அப்படின்னா கீழே சி மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அந்த ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் மொத்தம் வந்திருக்கு, அதில் மூலிமா எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கு, அந்த மொத்தத்திலிருந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலிமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ மூணாவதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீடியோக்கு வந்து ஒரு காப்பிரைட் கிளைம் வருது அப்படின்னு சொன்னால், அதாவது காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் டேக் டவுன் நோட்டீஸ் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த வீடியோவில், ஸோ அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காப்பிரைட் உள்ள பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ எதனால் வந்து நமக்கு காப்பிரைட் கிளைம் வந்து வந்திருக்குது, மியூசிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்குமா, அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மோர் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ எதனால் உங்களுடைய வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. நாலாவதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி எடுப்பீங்க. அதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ண பிறகும் நாம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் செகண்டாக அல்லது தேர்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பார்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ப்ரிவியூ பண்ணி ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அஞ்சாவதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ வந்து மொபைல் ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் பார் இருக்கும், டேஷ்போர்ட், கண்டென்ட், அனலிட்டிக்ஸ் இருக்கும். அதுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து
பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இதில் ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த ஒரு நேவிகேஷன் பார்லேருந்து. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு அந்த எந்த இடத்துல கொண்டு போய் அதில் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செகண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வீடியோஸ், ஷார்ட்ஸ் அண்ட் லைவ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கண்டென்ட் பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. கைஸ் இந்த ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 அப்டேட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.